Discover the charm of luxury living at Madipakam. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இது டிஜிட்டல் திண்ணை. இனி விசில் சத்தம் காதை பொளக்க போகுதுங்க. யாரோட விசில் சத்தம்? விஜய் பிரச்சாரத்தை பற்றி சொல்கிறீங்களா? இப்படி சரமாரியா கேள்வி கேட்குறவங்களுக்கு பதில் நிறைய இருக்குது. ஒவ்வொன்றா சொல்கிறேன். சிவகாசி சீமையிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் எல்லாமே விஜயை ரொம்பவே குஷியாக்கி இருக்குதான். அப்படி என்ன விஷயங்க? சிவகாசி அச்சகங்களே திணறி போகிற அளவுக்கு விஜய் படம் போட்ட கேலண்டர்கள், டைரிகளுக்கான ஆர்டர்கள் மலை போல குவிஞ்சிக்கிட்டு இருக்கான். இதுவரை தமிழகத்தில் இந்த மாதிரி எந்த ஒரு அரசியல் கட்சி நிர்வாகிகளிடம் இருந்தும் இவ்வளவு ஆர்டர்கள் வந்து குவிஞ்சதே இல்லையா. சிவகாசி அச்சகங்களே வெடி வெடிச்சு கொண்டாடி தீக்கிற அளவுக்கு ஆர்டர்கள் குவிஞ்சிருக்கான். இந்த தகவலை கேட்டதும் விஜய்க்கு ரொம்ப குஷியான். சரி, நாமக்கல், கரூர் விஜய் பிரச்சாரம் எப்படி இருந்ததுன்னு தானே கேட்குறீங்க. ரெண்டுலையும் இந்த வாரம் பிரச்சாரம் விஜயுடைய பிளானு. நாமக்கல்ல விஜய் காலை 8:45 மணிக்கு பிரச்சாரம் செய்வார்னு அறிவிச்சாலும் முற்பகலில் தான் சென்னையிலிருந்தே கிளம்புனார். அதனால் காலையில இருந்தே கட்டுக்கடங்காத கூட்டம். விஜயோட கரூர் பிரச்சாரம் தாங்க ரொம்ப எதிர்பார்ப்பாக இருக்குது. இப்போ தான் திமுக முப்பெரும் விழா நிகழ்ச்சியே ஒரு மாநாடு போல் அமைதியாக கொட்டும் மழையில் நடந்தது. பல லட்சக்கணக்கான திமுகவினர் அதில் பங்கேற்றார்கள். அதற்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி கரூர், அரவக்குறிச்சி, கிருஷ்ணராயபுரம்னு சும்மா சுற்றி பிரச்சாரம் செஞ்சு மாஸ் காட்டிட்டு போயிட்டாரு. சரி, விஜய்க்கு இவ்வளவு கூட்டம் கொடுது, இவங்களையெல்லாம் ஒழுங்குபடுத்த ஆட்களே இல்லையா? ஏன் ஆட்கள் இல்லை? எத்தனையோ அரசியல் கட்சிகள்ல இருந்து எவ்வளவோ பேர் போட்டி போட்டுக்கிட்டு விஜய் கட்சிக்கு சேர்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்களாம். ஆனால் விஜய் ஆலோசகராக இருக்கும் ஜான் ஆரோக்கியசாமி தான் அத்தனை பேரையும் அணை போட்டு தடுத்து வச்சுக்கிட்டே இருக்காராம். அவர் வந்தால் அப்படி தொல்லை, இவர் வந்தால் உங்களுக்கு இப்படி தொல்லை அப்படின்னு விஜய்கிட்ட சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாராம். ஏற்கனவே விஜய் மேடையில் கட்சியோட பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், ஆதவர்ஜுனா, அருண்ராஜ்னு இருக்கிறவங்களையே பேச விடாமல் தடுக்கிறாருன்னு ஜான் ஆரோக்கியசாமி மேலே சம கோபத்தில் இருக்கிறாங்க. இப்போ வெளியில் இருக்கிற சில தலைகளும் எவ்வளவு நாள் தாங்க வெயிட் பண்ணுறது, இதுக்கு மேலெல்லாம் பொறுத்துக்க முடியாது, வாங்க வேற கட்சியில் போய் சேர்ந்துக்கலான்னு மாற்று கட்சியில் இணைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்களாம். அது சரி, ஆரம்பிச்ச இடத்துக்கு வாங்க, விசில் சத்தம்னு சொன்னீங்களே அப்படின்னு தானே கேட்குறீங்க. நான் உங்க விஜய் வர்றேன்னு சொல்ற விஜய் டயலாக்கு சப்போர்ட்டா வரப்போகுதான் தாவேகாவோட தேர்தல் சின்னம். விஜய் கட்சிக்கு ஆட்டோ சின்னத்தை பற்றி தான் ரொம்ப காலமாகவே விஜய் தமது சகாக்களோட தீவிரமாக ஆலோசிச்சுக்கிட்டு இருந்தாராம். இது பற்றி விஜய்க்கு நெருக்கமானவர்கள்ட்ட நம்ம பேசின போது, விக்கிரவாண்டி விசாலை மாநாட்டுக்கு முன்னாடியே தேர்தல் ஆணையம் எங்கள் கட்சியை பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் பட்டியலில் சேர்த்துதுங்க. அதாவது பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சின்னு தாவேகாவை தேர்தல் ஆணையம் லிஸ்ட் பண்ணியிருக்கு. புதிதாக கட்சி தொடங்கி எந்த தேர்தலிலும் போட்டியிடாத கட்சிகளையெல்லாம் இந்த லிஸ்ட்டில் தான் தேர்தல் ஆணையம் வைக்கும். அந்த வகையில் இப்போது தாவேகாவும் இந்த லிஸ்ட்டில் இருக்குது. எங்களுக்கு சுயேட்சைகளுக்கான சின்னங்கள்ல இருந்து நாங்கள் கேட்குற ஒரு சின்னத்தை ஒதுக்குவாங்க. அதே சின்னத்தை எல்லா தொகுதிக்கும் ஒதுக்க சொல்லி நாங்கள் கேட்போம். பொதுவாக பார்லிமெண்ட் தேர்தலில் குறைந்தபட்சம் 2 தொகுதிகள்லையும், சட்டசபை தேர்தல்களில் மொத்த தொகுதிகளில் 5 விழுக்காடு இடங்கள்லையும் போட்டியிடும் போது எல்லா தொகுதிக்கும் ஒரே சின்னத்தை ஒரு அரசியல் கட்சி கேட்க முடியும்னு தேர்தல் ஆணைய விதி இருக்கு. இதை பயன்படுத்தி தான் எல்லா தொகுதிக்கும் ஒரே சின்னத்தை பொது சின்னமாக தாவேகா கேட்கும். கடந்த 1971 கோவையில் விவசாயிகள் சங்கம் இரட்டை இலை சின்னத்தில் தாங்க போட்டிட்டுச்சு. ஆனால் போதுமான வாக்கு சதவீதத்தை அந்த கட்சி பெறலை. ஆனால் அடுத்த வருஷம் 1972 அதே இரட்டை இலை சின்னம் திண்டுக்கல் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அதிமுகவுக்கு கிடைச்சிது. அதுக்கப்புறம் தேர்தல்களில் தொடர்ந்து ஜெயிச்சு போதுமான வாக்கு சதவீதத்தை வாங்கினதுனால இரட்டை இலை சின்னம் அதிமுகவுக்கு நிரந்தரமாயிடுச்சு. அதனால தான் சின்னம் தேர்வு செய்கிறதுல விஜய் ரொம்ப தீவிரமாக கவனமாக இருக்கிறாராம். ஆரம்பத்தில் பொது சின்னமாக ஆட்டோவை தான் கேட்கலான்னு விஜய் ஆலோசிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாரு. அதுவே செய்திகளாகவும் வலம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் யாரும் எதிர்பார்க்காத ஒரு சின்னத்தை கேட்கலான்னு முடிவை மாற்றிருக்கிறாரு. யாரும் எதிர்பார்க்காத ஒரு சின்னம்னா என்ன சின்னம் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அது விசில் சின்னமா. விஜய் இப்போ எல்லார்கிட்டையும் ஆலோசனை கேட்டுக்கிட்டு இருக்கிறாராம். விசில் சின்னம் கிடைச்சா எப்படி இருக்கும், எப்படி ரீச் இருக்கும், மக்கள்கிட்ட ஈஸியாக கொண்டு போய் சேர்க்க முடியுமா அப்படின்லாம் கேட்டு கருத்துக்களை வாங்குறாராம். புசி ஆனந்த் உள்ளிட்ட சகாக்களிடம் மட்டும் இல்லைங்க, தமக்கு நெருக்கமான நண்பர்களிடம் கூட விசில் சின்னம் எப்படி இருக்கும் அப்படின்னு சீரியஸாகவே கேட்குறாராம். அவங்களும் குஷியாகி ரொம்பவே நல்லா ரீச் ஆகும் அண்ணா,
பஞ்ச் டயலாக்குடன் விசில் அடித்தா சும்மா தூள் பறக்கும்லன்னு உற்சாகப்படுத்த விஜய்க்கு ஏகப்பட்ட மகிழ்ச்சியாம். இன்னொரு பக்கம் ஆதவ் அர்ஜுனாவும் விசில் சின்னம் தானே, டெல்லியில் எலெக்ஷன் கமிஷனில் நமக்கு ஆட்கள் இருக்காங்களே, ஈஸியாக வாங்கிடலாம் அப்படின்னு விஜய்க்கு ரொம்பவே நம்பிக்கை கொடுத்திருக்கிறாராம். அப்போ தெருவுக்கு தெரு விசில் சத்தம் காதை பொழக்க போகுதா? Discover the charm of luxury living at Madipakam. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.